ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். சாலமன், வணக்கம். தொடர்ந்து அமலாக்கத்துறை தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு, விவரங்கள் என்ன? தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் அவரது மகனான எம்எல்ஏ செந்தில்குமார் ஆகியோருக்கு தொடர்புடைய இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று முன்தினம் 7 இடங்கள்ல சென்னை, திண்டுக்கல் உள்ளிட்ட இடங்கள்ல இந்த சோதனையை நிகழ்த்தினர். குறிப்பாக சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என்ற அடிப்படையில் இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டது. அதாவது அவர் ஏற்கனவே அமைச்சராக இருந்த போது அவர் சொத்து குவிப்பு வழக்குல, அதாவது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கை அடிப்படையாக கொண்டுதான் இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கை அமலாக்கத்துறையினர் கையில் எடுத்து இந்த தீவிர சோதனையை மேற்கொண்டனர். இந்த சோதனையில பல்வேறு ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சோதனையில சொத்துக்கள், முதலீடுகள் மற்றும் டிஜிட்டல் தொடர்புடைய ஆவணங்கள் மற்றும் சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்புல ஒரு அதிகாரப்பூர்வ தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பாக PMLA கீழே வழக்கு பதிவு செய்துதான் இந்த சோதனையை நிகழ்த்தி இருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பறிமுதல் செய்து வைத்துள்ள இந்த டிஜிட்டல் ஆவண சொத்து விவரங்கள் மற்றும் முதலீடு தொடர்பான ஆவணங்களை தற்போது ஆய்வுக்கு உட்படுத்தி இருப்பதாகவும், இந்த ஆய்வின் முடிவில் ஏதேனும் இவர் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஏதேனும் நிகழ்ந்திருக்கிறதா என்பது கண்டறியப்பட்டால் உடனடியாக அவருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும், மேலும் இதில் கிடைக்கக்கூடிய தகவல்களை வைத்து அடுத்த கட்டமாக அமலாக்கத்துறையினர் சோதனையிலும் ஈடுபட திட்டமிட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முடக்கும் நடவடிக்கையும் எடுக்கப்படும் எனவும் அமலாக்கத்துறை தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமன். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.